வணக்கம். இது உங்கள் இசிங்கராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. இன்றைக்கி அக்டோபர் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வினா, S-400 ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்குகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் டி, ரஷ்யா. ரஷ்யாட்டிருந்து S-400 வகையான ஏவுகணையில் 5 ஏவுகணையை வாங்குறதாக 2018 ஒப்பந்தம் கையெழுத்தானது 2 நாடுகளுக்கு இடையில். இதன்படி 3 ஏவுகணைகளை நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த ஏவுகணைகள் S-400 வகை ஏவுகணைகளை பொறுத்தளவுக்கு தரையிலிருந்து வானிலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை. ரெண்டாவது வினா, அகில இந்திய மக்கள் தொடர்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட். இந்த மாநாடு உத்தரகாண்ட் டேராடூனில் நடக்குது. டிசம்பர் 13 முதல் 15 வரை நடக்குது. சரிங்களா? இதற்கான கருப்பொருள் 2047ஆம் ஆண்டு விசிட் பாரத்திற்கான மக்கள் தொடர்பு தொலைநோக்கு அப்படிங்கிற கருப்பொருளில் நடக்குது. மூன்றாவது வினா, 2021-22 அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, எய்டட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாம் தனியார் மயமாக்க போகிறாங்க. இதனால் இடஒதுக்கீடு பிரச்சனைகள் வரும். அதற்காக தான் இதை இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். நான்காவது வினா, 2025ஆம் ஆண்டில் தேன்மொழி சௌந்தரராஜனுக்கு வழங்கப்பட உள்ள விருது எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, வைக்கம் விருது. இந்த வைக்கம் விருது யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் வைக்கம் விருது. இது நம்ம தமிழக அரசு சார்பில் 2023 வழங்கப்படுது. செப்டம்பர் 17 அப்படிங்கிறது சமூக நீதி நாள். போன வருடம் இதற்கான விருதானது தேவனுரா மகாதேவா அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டது. இந்த வைக்கம் விருது பெறக்கூடிய தேன்மொழி சௌந்தரராஜன் அவர்களை பற்றி பார்க்க போகணும் அப்படின்னா, இவங்க அமெரிக்கா கலிஃபோர்னியா நகரத்தில் வசிக்கக்கூடியவங்க. இந்த வைக்கம் விருதிற்கு 5 லட்சம் காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ், ஒரு தங்கமுலாம் பூசிய பதக்கம் ஒன்று கொடுக்கப்படுது. தசரத் மாஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் சி, மலை மனிதன். பறவை மனிதன்னு டாக்டர் சலீம் அலியை சொல்லுவோம். இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுவோம். அதே மாதிரி மலை மனிதன் அப்படின்ட்டு அழைக்கக்கூடியவர் தான் தசரத் மாஞ்சி. இவர் ஏன் மலை மனிதன்னு சொல்கிறாங்கன்னா, இவர் பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் பிறந்தவர். அந்த பகுதியில் உள்ள அட்ரியிலிருந்து வசீர்கஞ்ச் அப்படிங்கிற 2 பகுதிகளுக்கு இடையில் ஒரு பெரிய மலை தடையாக இருந்திருக்கு. மக்கள் போக்குவரத்துக்கு தடையாக இருந்திருக்கு. அந்த மலையை இவர் ஒரு ஆளை சேர்ந்து 22 ஆண்டுகள் பணி செய்து அந்த மலையை உடைச்சி அதன் வழியாக சாலை அமைத்தார். அதனால தான் தசரத் ராஞ்சியை மலை மனிதன்னு சொல்கிறோம். ஆறாவது வினா, நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஈட்டி எறிதல். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் தான் நீரஜ் சோப்ரா. இவருக்கு இப்போது லெஃப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற பதவி வழங்கப்பட்டிருக்கு. இவர் 2020ஆம் ஆண்டில் தங்கப்பதக்கம் வென்றவர். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். 2023ஆம் ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவர். ஏழாவது வினா, குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எப்பொழுது நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 6 முதல் 22 வரை. இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் தான் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற இருக்குது. இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு ஒலிம்பிக் ஜோதியை ஏந்த உள்ள இந்திய வீரர் அபினவ் பிந்த்ரா. கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் பெற்றவர் தான் இந்த அபினவ் பிந்த்ரா. இவர் இப்போ ஒலிம்பிக் ஜோதியை ஏந்த உள்ளார். எட்டாவது வினா, இந்தியாவில் இணையவழியில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகள் யூபிஐயின் பங்கு என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் சி, 85%. யூபிஐ அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். கடந்த செப்டம்பர் மாதத்தை விட அக்டோபர் மாதத்தில் 13% யூபிஐ பண பரிவர்த்தனையானது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பசுமை மின்சார உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? ஆப்ஷன் டி, 4ஆம் இடம். முதல் 3 இடங்களில் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா. இந்த பசுமை மின் உற்பத்தி அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், அதாவது சூரிய ஒளி, காற்று, நீர், இதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடியது தான் பசுமை மின் உற்பத்தின்னு சொல்லுவோம். இது சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி, பெட்ரோல்,
அதை சார்ந்திராமல் இயற்கை சூழலை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. இதில் நம்ம தமிழகம் 4ஆம் இடத்துல இருக்குது. 10வது வினா, வனப்பரப்பு அதிகரிப்பில் இந்தியாவின் தரம் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் டி 9ஆம் இடம். ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மொத்தம் 54% வனப்பரப்பை பெற்றிருக்கு. நம்ம இந்தியா 94,100 ஹெக்டேர் வனப்பரப்புடன் 9வது இடத்துல இருக்குது. சரிங்களா? இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இது ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். முதல் வினா, S-400 ஏவுகணைகளை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்குகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் டி ரஷ்யா. அகில இந்திய மக்கள் தொடர்பு மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? உத்தரகாண்ட், டேராடூனில் நடக்க போகுது. 3வது வினா, 2021-22 அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. 4வது வினா, 2025ஆம் ஆண்டில் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கப்பட உள்ள விருது வைக்கம் விருது. 5வது வினா, தசரத் மாஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதற்கான விடை ஆப்ஷன் சி மலை மனிதன். 6வது வினா, நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் பி ஈட்டி எறிதல். 7வது வினா, குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எப்பொழுது நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 6 முதல் 22 வரை. 8வது வினா, இந்தியாவில் இணையவழியில் நடைபெறும் யூபிஐ பண பரிவர்த்தனையில் யூபிஐயின் பங்கு என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் சி 85%. 9வது வினா, பசுமை மின்சார உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? ஆப்ஷன் டி 4ஆம் இடம். 10வது வினா, வனப்பரப்பு அதிகரிப்பில் இந்தியாவின் தரம் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் டி 9ஆம் இடம். இதுபோல் தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க, அது மட்டும் இல்லாமல் தேர்வு நோக்கில் முக்கியமான வினாக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.